ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு அத்தனா ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம தேசிய ஆசிரியர் தினம் பற்றி பார்க்கலாம். இது ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 5ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வந்துகிட்ருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனையும் தலை சிறந்த தலைவர்களாக மாற்றக்கூடிய அந்த சக்தியானது ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த பணியை போற்றும் வகையிலையும் முன்னாள் ஜனாதிபதி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டும் இந்த தினமானது கொண்டாடப்பட்டு வந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களில் தலை சிறந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நல்லாசிரியர் விருதானது வழங்கப்படும். இந்த வருஷம் 45 பேருக்கு இந்த விருதானது வழங்கப்பட்டிருக்கு. அதில் 2 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதில் ஃபஸ்ட்டு விஜயலட்சுமிங்கிறவங்க பாரதியார் சென்டனரி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை செகண்டரி ஸ்கூல், உடுமலை, திருப்பூர். இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா ரேவதி. இவங்க பிஎஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா சில ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். இவர் செப்டம்பர் 5, 1888 பிறந்திருப்பாங்க. இவர் 1962 1967 வரைக்கும் இந்தியாவுடைய பிரசிடெண்ட்டாகவும், 1952 1962 வரைக்கும் இந்தியாவுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருப்பாங்க. இவங்க சோவியத் யூனியனுடைய அம்பாசிடராக இருந்திருப்பாங்க. இவங்க பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, அப்புறம் ஆந்திரா யூனிவர்சிட்டியோடைய வைஸ் சான்சலராகவும் இருந்திருப்பாங்க. இவங்களுடைய சேவையை போற்றும் வகையில் இந்தியா கவர்மெண்ட் இவங்களுக்கு 1954ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பிச்சிச்சு. ஓகே கைஸ், இந்த இன்ஃபர்மேஷன் ஆனது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சொல்லி நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.